ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் ரீடிங் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர்ஸோட சார்ட் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு புது அப்டேட் என்னென்னா, நம்ம சேனலில் இனிமேல் எந்த ஸ்டாக்கோட சார்ட் ரீட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலு எப்படி இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வந்து ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்க்க போகிற சார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர்ஸ் கார்ப் லிமிடெட் தான். ஓகேங்களா? ஹீரோ மோட்டர்ஸ் கம்பெனி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். 2021லேருந்து 2025 ஓகேங்களா, ரீசெண்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 2021ல் 29,754 கோடி ரெவென்யூ கொடுத்துருக்காங்க. 2022ல் 30,959 கோடி ரெவென்யூ கொடுத்துருக்காங்க. 2023ல தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிருக்கு. 29,551 கோடி. 2024ல 34,158 கோடி. 2025ல 37,789 கோடி. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்களா இல்லையாங்கிற விஷயம் எப்போ தெரியும்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே. 2021ல பாருங்க 3,659 கோடி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. டாக்ஸ் கட்டின பிறகு. டாக்ஸ் எல்லாம் கழிச்சது போக 3,659 கோடி ப்ராஃபிட். ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 2022ல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2,936 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 2021 கம்பேர் பண்ணும்போது 2022ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்மியா தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் குடுத்துருக்காங்க. பட் கம்பெனி வந்து லாஸ் மேக் பண்ணாத கம்பெனி. அந்த விஷயத்த நோட் பண்ணணும். லாஸ் மேக் பண்ண கிடையாது. ப்ராஃபிட் குடுத்துருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா 2023 2023ல 2,329 கோடி குடுத்துருக்காங்க. அப்போ 2021ல அதிகமா இருந்தது. 2022ல அதோட கம்மியானது. 2023ல அத விட கம்மியாயிருச்சு. அப்போ இந்த இடத்துல பாருங்க 2,936 கோடி, இங்க வந்து 2,326 கோடி தான் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இந்த இடத்துல இந்த 2 வருஷம் பாருங்க. 2022 அண்ட் 2023 இந்த 2 வருஷத்துல ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஆயிருக்கும். பெருசா பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்காது. தெரியுதுங்களா? 2022 அண்ட் 2023ல பார்த்தீங்கன்னா பெரிய மூவ் கிடையாது. 2024ல தான் பார்த்தீங்கன்னா மூவ் குடுத்துருக்கு. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் என்ன ஆயிருக்கு? கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 2024ல பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,800 கோடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இங்க பாருங்க 2021ல அதிகமா குடுத்துட்டு, 2022ல கம்மியா குடுத்துருக்காங்க. 2023ல அத விட கம்மியா குடுத்துருக்காங்க. 2024ங்கும்போது என்ன குடுத்துருக்காங்கன்னா, 2023 கம்பேர் பண்ணும்போது அதிகமான எர்னிங்ஸ் ரிப்போர்ட்ல வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமா குடுத்துருக்காங்க டாக்ஸ் போக. ஏன்னா, அதுக்கு முன்னாடி 2,329 கோடி தான் மேக் பண்ணாங்க. 2024ல பார்த்தீங்கன்னா, 2,800 கோடி மேக் பண்ணியிருக்காங்க. அத விட பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப 2025ல பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான எர்னிங்ஸ் ரிப்போர்ட் குடுத்தாங்க. 3,742 கோடி பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. கடந்த பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல வந்து 2025ல குடுத்த எர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 3,742 கோடி பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்ஓசி பார்த்தோம்னா 25, 19, 23, 29, 31 அப்படின்னா, இந்த ஆர்ஓசி எதுக்காக பார்க்குறோம்னா, அவங்க வந்து யுட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களா? அவங்களோட கேப்பிட்டல அப்படிங்கிற விஷயத்த தான் பார்க்க போறோம். இந்த இடத்துல வந்து நல்லாவே பார்த்தீங்கன்னா யுட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனிக்கு வந்து கடன் இருக்காங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெறைய கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா கடன் இருக்கும். ஓகே. இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 0 தான். ஓகேங்களா? இந்த கம்பெனிக்கு வந்து கடன் கிடையாது. ஓகே. அப்போ ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா இந்த ஸ்டாக் வந்து எர்னிங்ஸ் ரிப்போர்ட் நல்லா குடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் கடனும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ரெவென்யூஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் நல்லா இருக்கு. ஆர்ஓசியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது இந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். இது அது போக இதுக்கான காம்படிட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கணும். பஜாஜ் ஆட்டோ இருக்கு, ஈச்சர் மோட்டார்ஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இவங்க ஹீரோ மோட்டார்ஸோட காம்படிட்டரா இருப்பாங்க. ஓகே. இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, 1,11,648 கோடி பார்த்தீங்கன்னா, இதோட மார்க்கெட் கேப். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். டாப் நிஃப்டி 50க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். ஓகே. ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலா எப்படி இருக்குங்கிற விஷயம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இது வந்து நம்ம சார்ட் ரீட் தான் பண்ண போறோம். ஏன்னா, நம்ம ஒரு ஒரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்கு பர் டேக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா, டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா எடுத்துரும். ஏன்னா, இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரீட் பண்ணணும் சார்ட்ட. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சார்ட் எப்படி ரீட் பண்ணணுங்கிற விஷயம் நான் ஆல்ரெடி நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன்.
இப்போ வந்து நம்ம இதில என்ன நடந்துட்டுருக்கு? என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு? இது எப்படியெல்லாம் மூவ் ஆயிருக்கு? இந்த ஸ்டாக்கோட கேரக்டர் என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட் ரீடிங்ல பார்த்துரலாம். ஓகே. இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆனதுலருந்து பார்க்கலாம். நான் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இந்த ஜோன்ல பாருங்க. ஜூலை மந்த் எப்போ இது வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 2002 அந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகுது மார்க்கெட்ல. லிஸ்ட் ஆகும்போது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு பாசிட்டிவ்ல கிரீன் கேண்டில்ல குளோசிங் வச்சுட்டு, அடுத்த வீக்கேங்கும்போது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செல் ஆயிருக்கு. இப்ப செல் ஆகும்போது ஒரு விஷயம் சொல்லிக் குடுத்துருக்கேன். ட்ரெண்ட் இம்பார்ட்டன்ட்ன்னு. ட்ரெண்ட் என்னவா இருந்திருக்கு? ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நெகட்டிவ் வந்திருக்கா? புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா, லோ வச்சுட்டே வந்திருக்கா? எகைன் என்ன ஆகணும்? மேல போயிட்டு திருப்பி கீழ வரும்போது, புதுசா ஒரு லோ வைக்கணும். பட் இங்க லோ வைக்க முடியல அப்டின்னா, ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுதுங்கிற விஷயம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ட்ட வந்து நீங்க மார்க் பண்ணணும். லாஸ்ட்டா வந்து ஸ்விங் ரெசிஸ்டன்ட் இது. இதுதான் ரெசிஸ்டன்ஸா? அந்த ரெசிஸ்டன்ட் எப்போ பிரேக் ஆகுதோ, அப்போ பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் மேல ஆரம்பிக்கும். இப்ப என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் குடுத்தது. குடுத்துட்டு என்ன ஆயிருக்கு? கிராஜுவலா பார்த்தீங்கன்னா, ஏறி ஏறி போயிருக்குங்களா? ஒரு நல்ல ரேலி ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் இந்த ஜோன்ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இவ்ளோ தூரம் மேல ஏறிட்டு கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. இந்த கன்சாலிடேஷன் இங்கேருந்து எப்படி நம்ம பிரேக் அவுட் கேட்ச் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, அப்போ பார்த்தீங்கன்னா, புதுசா பார்த்தீங்கன்னா, அடுத்த ரேலி ஸ்டார்ட் ஆக சான்சஸ் இருக்கா? அப்ப என்ன ஆகுது? இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் குடுத்தது. எகைன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட். இப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி லோ பார்த்தோம், அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஹையர் ஹை இருக்கும் பாருங்க. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன ட்ரெண்ட் ஆயிருக்கு? இங்கேருந்து ஒரு ஹை, புதுசா பார்த்தீங்கன்னா ஒரு லோ, புதுசா ஒரு ஹை வச்சிருக்கு. லோ புதுசா வைக்க முடியல. எகைன் பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கா. அப்போ இந்த ஜோன்லாம் நீங்க பார்க்கலாம். என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு இந்த ஜோன்ல அப்படிங்கிற விஷயம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் இங்க இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, கன்சால்டேஷன் எகைன். எகைன் பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் ஆரம்பிக்குது. எகைன் மேல போயிட்டு கீழ வரும்போது, புதுசா ஒரு லோ வைக்க முடியல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இத நீங்க மார்க் பண்ண வேண்டியது தான். ஸோ நம்ம அடிக்கடி பார்க்குற வீடியோல நம்ம பார்க்குற வீடியோஸ்ல எல்லாமே அடிக்கடி சொல்ற விஷயம், புதுசா ஒரு லோ வைக்க முடியல அப்படின்னா, இந்த ஜோன மார்க் பண்ணிறணும். இத மார்க் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட்டும் நம்ம மார்க் பண்ணி வச்சிரலாம். ஓகேங்களா? இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செல் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா, இது வந்து ஆல் டைம் ஹை அந்த டைம் பீரியட்ல. இது பிரேக் ஆனதா புதுசா ராலி வரும். அப்போ நீங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப் அண்ட் ஹேண்டில்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்கு. சேம் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஹை கிட்ட வந்திருக்குங்களா? இது வந்து ஒரு கப் ஷேப்ல இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டில். ஓகேங்களா? கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் ஆனது. எகெயின் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ராலி. ஸோ இந்த மாரி டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெறைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் போட்டுருப்போம். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாரி டெய்லி வீடியோ பார்க்கும்போது நெறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஓகே. இங்கேருந்து ட்ரெண்ட் ஆரம்பிச்சது. எகெயின் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அப் ட்ரெண்ட். அப்போ ஓவராலா பாருங்க. இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட். இங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆகி புதுசா டவுன் வர கிடையாது. இங்கேருந்து எகெயின் அப் ட்ரெண்ட். எகெயின் பார்த்தீங்கன்னா, புதுசா ஹை ஃபார்ம் பண்ணிட்டு, கீழ வந்துட்டு மேல போம்போது புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ மார்க் பண்ண வேண்டியதான். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஓகே. ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ண பிறகு, எகெயின் கீழ வரும்போது எதுவரைக்கும் வரலாம்? அந்த சப்போர்ட்ட மார்க் பண்ணுங்க. இந்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ் இதுலயே இருக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து மேல போயிட்டு திருப்பி கீழ வரும்போது அதே ரெசிஸ்டன்ட்ட தான் சப்போர்ட்ட ரியாக்ட் பண்ணிட்டு புதுசா ஹை வைக்க முடியல. புதுசா பார்த்தீங்கன்னா, லோ ஃபார்ம் பண்ணிருச்சு. அப்ப எகெயின் மேல போயிட்டு கீழ வரும்போது என்ன நடக்கணும்? புதுசா இன்னொரு லோ ஃபார்ம் பண்ணணுமா? பட் இங்க பண்ண முடியல அப்படிங்கும்போது, எகெயின் இதையும் மார்க் பண்ணுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட். ஏன்னா, இங்க எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட் ஆயிருக்குங்கிற விஷயத்த பாருங்க. கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 கிட்டத்தட்ட 5 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்குங்களா? ஓகே. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சார்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். இது வந்து பிரேக் டவுன் குடுத்துருக்குங்களா? இது ஒரு வெட்ஜ் பேட்டர்ன். இந்த வெட்ஜ் பேட்டர்ன் என்ன ஆயிருக்கு? இந்த ட்ரெண்ட் லைன் போம்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்க்கு வருது. ட்ரெண்ட் லைனுக்கு போம்போதெல்லாம் சப்போர்ட். ட்ரெண்ட் லைனுக்கு போம்போது சப்போர்ட். ஓகேங்களா? இது வந்து ஆல் டைம் ஹை வந்து ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, இதுவரைக்கும் வரலாம், இதுவரைக்கும் வரலாம். ஆனா, இது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் ஆயிருக்கா? பிரேக் டவுன் ஆயிட்டு என்ன ஆகுது? புதுசா ஒரு லோ வச்சுருச்சு. திருப்பி கீழ புதுசா ஒரு லோ வச்சிருக்கு. திருப்பி மேல போயிட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இன்னொரு லோ வச்சு இந்த சப்போர்ட்க்கு வருவோங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். பட் இந்த சப்போர்ட்க்கு வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்கிருந்து எகைன் ட்ரெண்ட் ஆரம்பிக்குது. அப்ப ட்ரெண்ட் ஆரம்பிக்கும்போது பாருங்க, இந்த ஜோனுக்கு மேல போயிட்டாலே பார்த்தீங்கன்னா, ஓகே ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுங்கிற விஷயம் தெரிஞ்சிரும். பட் இந்த ஜோனுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னா, புதுசா லோ வைக்க தான் சான்சஸ் இருக்கு. இந்த ஜோன பிரேக் பண்ணிட்டு மேல போயிட்டு ட்ரெண்ட் ஆகும்போது ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இது ரெசிஸ்டன்ஸ். ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஹை. அப்போ இங்க வந்துட்டு என்ன ஆயிருக்கு? இங்க வந்துட்டு லோ வைக்க முடியாம செல்லர்ஸ் இருந்திருக்காங்க.
செல்லர்ஸ் இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா செல் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேல என்ன ஆகுது? எகெயின் ட்ரெண்ட். அப்ப இந்த இடத்துலயே நீங்க பார்க்கலாம். இங்கிருந்து எகெயின் ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுங்கிற விஷயம். என்ன ஆகுது? பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட். ஓகேங்களா? எகெயின் ட்ரெண்ட் ஆனது என்ன ஆகுது? திருப்பி இது வரைக்கும் ட்ரெண்ட் ஆயிட்டு, திருப்பி புல் பேக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு, புல் பேக்கு போம்போது புதுசா ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. திருப்பி கீழ வந்துட்டு மேல போம்போது புதுசா ஹை ஃபார்ம் பண்ணணும். பட் இங்க ஃபார்ம் பண்ண முடியாம என்ன ஆகுது? டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா செல்லிங். நான் ஸ்டாப்பா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செல்லிங் நடந்திருக்கு. அப்போ இத வந்து மார்க் பண்ணுங்க. அப்ப இதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். இந்த ஜோன பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் புதுசா பார்த்தீங்கன்னா லோ வைக்க ஆரம்பிச்சுரும். பட் இந்த ஜோன பிரேக் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோன் பிரேக் ஆகல. இந்த ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மேல போக ட்ரை பண்ணியிருக்கு. திருப்பி போக முடியல. இப்ப புதுசா ஒரு லோவும் வைக்க முடியல. அப்படின்னா மார்க் பண்ண வேண்டியது தான். புதுசா ஒரு லோ வைக்க முடியல அப்படின்னா மார்க் பண்ணிட்டு, அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்க நடந்திருக்கு. எகெயின் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் அப் சைடு மூவ் ஆயிருக்கா? இப்ப இது ரெசிஸ்டன்ட் ஏரியா. அதையும் மார்க் பண்ணுங்க. எவ்ரி டைம் ஹை போம்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க மார்க் பண்ணி வைங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? இது பிரேக் அவுட் ஆயிட்டு மேல போயிட்டு, திருப்பி இதுவரைக்கும் வந்தது சேம் சப்போர்ட் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் சப்போர்ட். இந்த சப்போர்ட் கீழ வந்துச்சு அப்புட்ன்னா, திருப்பி எங்க வரும்? திருப்பி இதே ஜோனுக்கு வருங்கிற விஷயம் தெரிஞ்சிடலாம். ஏன்னா, இதான் மார்க்கெட்டோட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். ஓகே. இங்கிருந்து என்ன ஆகுது? எகெயின் பார்த்தீங்கன்னா, கிராஜுவலா பார்த்தீங்கன்னா மேல ஏறி போய் இதுவரைக்கும் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு, கீழ வரும்போது புதுசா பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ண முடியல. சேம் பார்த்தீங்கன்னா, அந்த லோவையும் கட் பண்ண முடியாம இருந்ததா? மார்க் பண்ணுங்க. அப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சான்சஸ் இருக்கா? ஏன்னா, இங்க புதுசா லோ வைக்க முடியல அப்படின்னா, எகெயின் போம்போது மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரேஞ்ச் ஆனது. இதே ஜோன பிரேக் பண்ண முடியல. இந்த ஜோன பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கிராஜுவலா பார்த்தீங்கன்னா, மேல இன்னும் புதுசா ஹை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுரும். இங்க என்ன ஆயிருக்கு? எகெயின் பார்த்தீங்கன்னா, அதே ஜோன். அப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் நீங்க மார்க் பண்ணலாம். இந்த ஜோன்ல இருந்து. ஓகே. அத நான் இந்த இது ஃபார்ம் ஆன பிறகு சொல்றேன் பாருங்க. ஓகே. இங்க பிரேக் டவுன் குடுத்துருச்சுன்னு வைங்க. இந்த ட்ரெண்ட் லைன விட்டுருங்க. மறந்துடுங்க. இப்ப இந்த சப்போர்ட் வந்து என்ன ஆகுது? பிரேக் டவுன் ஆயிட்டு, ரீடெஸ்ட் குடுத்துட்டு, புதுசா ஒரு லோ. திருப்பி மேல போயிட்டு, புதுசா ஒரு லோ. அப்ப நமக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சா? டிராக் பண்ணி விடுங்க. இழுத்து விட்டீங்கன்னா, எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா, அங்க போம்போதெல்லாம் ஃபால் ஆகுதுங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதுசா ஒரு லோ வைக்க ட்ரை பண்ணுது. வைக்க முடியல. இதையும் மார்க் பண்ணுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டா மார்க் பண்ணுங்க. என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே கன்சால்டேஷன் ஆயிட்டு, புதுசா பார்த்தீங்கன்னா, லோ வச்சிருச்சு. அதே மாரி ஹையும் அதனால போ முடியல. புதுசா ஒரு லோ, எகெயின் புல் பேக்கு, புதுசா ஒரு லோ, புல் பேக் போயிட்டு, புதுசா ஒரு லோ வச்சது. ஓகேங்களா? இங்கிருந்து பாருங்க. இங்கிருந்து எப்படி அப் ட்ரெண்ட் ஆகுமான்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எகெயின் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போயிட்டு என்ன நினைப்போம்? இன்னமும் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் ஃபாலோ ஆகுங்கிற விஷயம் நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து இதுவரைக்கும் போயிட்டு, புதுசா இன்னொரு லோ வைக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாமா? ஏன்? ஏன்னா கீழ தான் சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட் வரைக்கும் வருங்கிற விஷயம் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இது இங்க வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, இங்கேருந்து என்ன ஆகுது? அப்படியே ரிவர்சல் ஆகுது. பட் நம்ம இந்த இடத்துல வந்து எங்கேயும் கேட்ச் பண்ணியிருக்க முடியாது. இந்த பிரேக் அவுட் குடுத்த பிறகு வேணா நம்மளால கேட்ச் பண்ணியிருக்க முடியும் இந்த ஸ்டாக்க. பிரேக் அவுட்க்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு? எகெயின் பார்த்தீங்கன்னா, அது ரெசிஸ்டன்ட் தான். நீங்க ரெசிஸ்டன்ட்ட வந்து மார்க் பண்ணிட்டே இருங்க. ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸ. ஏன்னா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆகும். தெரியுதுங்களா? அந்த ரெசிஸ்டன்ட்க்கு வந்துட்டு எகெயின் பார்த்தீங்கன்னா, செல்லிங் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. திருப்பி புதுசா லோ வைக்குது. இந்த இடத்துல லோ வைக்க முடியல. இந்த ஜோன்ல பார்த்தீங்கன்னா, லோ வைக்க முடியல. என்ன ஆகுது? ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ட்ரெண்ட் ஆகும்போது கிராஜுவலா பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் வருங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இது பிரேக் ஆனதா ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, ராலி வரும். இது என்ன ஆயிருக்கு? இது பிரேக் ஆயிட்டு, ஒரு நல்ல ஒரு ராலி. திருப்பி பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக், புதுசா ஒரு ராலி, புல் பேக், புதுசா ஒரு ராலி போயிருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ட்ட பிரேக் பண்ற அளவுக்கு பெரிய ராலி கிடையாது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் செல்லிங் பிரஷர்ல தான் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செல்லிங் பிரஷர் கேண்டில். ஓகேங்களா? ஹைல இந்த மாரி கேண்டில் எல்லாம் பிரிண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, செல்லிங் நடக்குதுங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே. இந்த ஹைலேருந்து என்ன ஆயிருக்கு? திருப்பி பார்த்தீங்கன்னா, செல்லிங். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, புல் பேக், செல்லிங், புல் பேக், செல்லிங். திருப்பி மேல போயிட்டு கீழ வரும்போது புதுசா லோ வைக்க முடியல. மார்க் பண்ண வேண்டியது தான். மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அங்கிருந்து சேஞ்ச் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. அங்கேருந்து என்ன ஆயிருக்கு? எகெயின் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி மேல போயிருக்கா? போம்போது இந்த ரெசிஸ்டன்ட்ட எகெயின் மார்க் பண்ணுங்க. இதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸா? இதே ரெசிஸ்டன்ட்டா மார்க் பண்ணுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்கு கரண்ட்டா? கரண்ட்டா இங்கேருந்து மேல போயிட்டு, இவ்வளோ தூரம் போயிட்டு, திருப்பி ஒரு புல் பேக்கு, புதுசா மேல போக முடியல அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? புதுசா ஒரு லோ வச்சிருச்சு. அப்ப திருப்பி என்ன நடக்கலாம்? புதுசா ஒரு லோ வைக்குதுங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து பாருங்க, ஒரு லோ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு லோ வச்சிருச்சு. எகெயின் மேல போயிட்டு புதுசா இன்னொரு லோ வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எகெயின் பார்த்தீங்கன்னா,
புல் பேக் எப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை வைக்க முடியாம இருக்கோ, அந்த அன்னைக்கு லோ வைக்க முடியாம இருக்கோ, அப்போ பார்த்தீங்கன்னா, கிராஜுவலா எகைன் இந்த ஸ்டாக் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கழிச்சு திரும்பறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட்ல எல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக் ஏன்னா ஃபண்டமெண்டலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்லா தான் இருக்கு. பட் வேல்யூஸ்னா இல்லையாங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்கணும். காம்படிட்டர் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ராக் பண்ணிட்டே வரணும். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர். அப்படிங்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, உங்கனால அதில கொஞ்சமாச்சும் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க எதுவுமே பார்க்காம விட்டீங்கன்னா, ஃபினான்ஷியலா வீக் ஆகி நெறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நடக்கும். ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் நல்லா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாரி நெறைய ஸ்டாக் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதில வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். ஓகே. உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிலேயும் உங்களுக்கு சில அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.